கோவையில் சுட்டுப் பிடிக்கப்பட்ட 3 பேர் மீதும் கொள்ளை வழக்குகள் உள்ளதாக தெரிவித்த மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர், காவலரை அறிவாளால் வெட்டி தப்ப முயன்ற 3 பேரையும் சுட்டுப் பிடித்ததாக விளக்கம் அளித்தார். கோவை ஏர்போர்ட் அருகில் நடந்த பாலியல் வன்முறை சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. 7 தனிப்படைகளும் பல்வேறு விதமான எவிடன்ஸ், சயின்டிபிக் எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணி அதில் சில சஸ்பெக்ட்ஸை நேரோவின் பண்ணாங்க. அப்படி நேரோவின் பண்ண சஸ்பெக்ட்ஸ் துடியலூர் அருகில் உள்ள வெள்ளக்கிணறு என்ற ஏரியாவில் பதுங்கி இருக்கிறதா ஒரு ஐஓக்கு தகவல் ஐஓ அங்கே போய் அவங்களை செக்யூர் பண்ணும்போது அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி அங்கே வந்த காவலர் ஒருவரை தாக்கியதால் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அவர்கள் துப்பாக்கி யூஸ் பண்ணி அவங்க காலில் சிறு காயம் ஏற்பட்டுள்ளது. ஸோ இது சம்பந்தமாக 3 அக்யூஸ்ட் அரெஸ்ட் செய்யப்பட்டுள்ளார்கள். கோவை வன்கொடுமை சம்பவத்தில் 1 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் தளத்தில் கோவையில் இளம்பெண்ணுக்கு நேர்ந்த துயரம் மனிதத்தன்மையற்றது என குறிப்பிட்டுள்ளார். இத்தகைய கொடூர குற்றச்செயல்களை கண்டிக்க எந்த கடுஞ்சொல்லும் போதாது எனவும் அவர் கூறியிருக்கிறார். இதில் ஈடுபட்ட குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 1 மாதத்திற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து அதிகபட்ச தண்டனையை விரைந்து பெற்றுத்தர காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் கூறியிருக்கிறார். நம் மகளிர் அனைத்து துறைகளிலும் அடையும் முன்னேற்றம்தான் இத்தகைய வக்கிர மிருகங்களின் ஆணாதிக்க மனநிலைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் எனவும் முழுமையான முற்போக்கு சமூகமாக நாம் மாறுவதற்கு வழிவகுக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.